Hi, good morning dears. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் the same algebraல exercise 3.14ல third problems. நம்ம ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அதோட கொஸ்டின்ஸோட மீனிங்கை மட்டும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். திரும்ப அந்த யூடியூப் எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லை இந்த வீடியோஸ் எடுத்து கிளிக் பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் புக்ஸ் இருந்துச்சுன்னா புக்ஸோட கொஸ்டின்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஆல்ஃபா பீட்டா அந்த டேர்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது ஆல்ஃபா பீட்டா வச்சு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்ற டேர்ம்ஸு எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கொண்டு வரதுன்றத அவங்க டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக மாற்ற சொல்லி பார்த்தோம். ஏன்னா அதுதான் பேசிக் உங்களுக்கு. ஸோ அந்த டேர்ம்ஸாக நீங்கள் எல்லா சம்முக்கும் மாற்றினா மட்டும்தான் நம்ம ஈக்குவேஷன்லேருந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ செகண்ட் சம் என்ன பண்ணாங்க அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க கீழே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கொடுத்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து வர ரூட்ஸை வச்சு இந்த ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த ரூட்ஸ் நார்மலாகவே நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்ஸாக மாற்றி இந்த ஈக்குவேஷனில் இருக்க ரூட்ஸை வச்சு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இது செகண்ட் சம். இப்போ தேர்ட் கொஸ்டினில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் x² + 6x - 4 = 0. இதான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆல்ஃபா அண்டு பீட்டா அந்த ரூட்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஆல்ஃபா பீட்டான்ற ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் தி நியூ குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அவங்க ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா பீட்டா. ஸோ அப்போ அதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டான்ற வேல்யூ வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டாவும் வேணும். அது இருந்தால் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ரூட்ஸை வி ஹாவ் டு அசம்ஷன் லைக் திஸ். இந்த மாதிரி இருக்க ரூட்ஸை அசம்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம கேஷுவலாக சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இதோட ரூட்ஸ்லேருந்து எடுத்து அந்த வேல்யூஸை வச்சு நம்ம நியூ ரூட்ஸ்க்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நவ் given quadratic equation என்ன கொடுத்துருக்காங்க, x² - 6x - 4 = 0. ஓகே, ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x² பக்கத்தில் எதுவுமே இல்லைனா 1 போட்டுங்க. ஹியர் இஸ் a, திஸ் இஸ் b, திஸ் இஸ் c. ஓகே, ஸோ ஆல்ஃபா + பீட்டாவோட ஃபார்முலா -b/a. ஸோ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் இருக்குது, இங்கே -6. ஸோ ப்ராக்கெட் போட்டு -6 / a ஓட வேல்யூ 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6/1. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ இஸ் 6. ஸோ நவ் we want to find out product of the roots. What's the formula? c/a. The values of c is -4. The values of a is 1. So -4/1 we get the answer is -4. This is product of the roots. This is the values of the given quadratic equation. Roots format நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Now இந்த ரூட்ஸ்க்கு பேர் ஆல்ஃபா + பீட்டா, இது ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ரூட்ஸை வச்சு we want to find out new quadratic equation for the given following roots. இந்த கொடுத்துருக்க ரூட்ஸுக்கு நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா பீட்டா. இதான் ஜென்ரல் ஃபார்முலா. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸு இங்கே வரணும், எக்ஸ் டேர்ம் கிட்ட இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வரணும். அப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இது ஒரு ரூட், இது ஒரு ரூட்டு, சிங்கிள் ரூட்ஸாக நம்ம அசம்ஷன் பண்ணி இது ரெண்டையும் சம் பண்ணி இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஸோ நவ் ஃபஸ்ட் சம் உங்களுக்கு செய்யும்போது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் சம் என்னென்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா² அண்டு பீட்டா² ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா² பீட்டா² ஆட் பண்ணுறோம். டு யூ நோ வெரி வெல், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், a² + b² ஃபார்மேட் படி நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபார்முலா. ஸோ a² + b² = a + b the whole square - 2ab. ஸோ இந்த ஃபார்முலா கன்வெர்ட்டிங், ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டா. அப்போ இங்கே என்ன ஆயிரும், ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா.
ஹியர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்ற ஃபார்மெட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ரூட்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 6² minus 2 into -4. Now 6 ஸ்கொயர் பண்ணால் 36 minus into minus here is plus 4 2s are 8. So 36 8 ஆட் பண்ணால் we get the answer is 44. இப்போ நம்ம sum of the roots கண்டுபிடிச்சிருக்கோம். Now we want to find out product of the roots. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அப்படி ஓவரால் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் மைனஸில் இருந்தால் பண்ண முடியாது, ப்ராடக்ட் டிவைடில் இருந்தால் ஓவரால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரூட்ஸில் நம்ம ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம்? -4. ஸோ -4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ -4 ஸ்கொயர் பண்ணோம்னா +16. இப்போ இந்த ரூட்ஸுக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சோம். அப்போ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார்முலா நோ. ஸோ இப்போ இதோட ரூட்ஸோட நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல போகலாம். x² மைனஸ் வாட்ஸ் த ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ். இதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ். இந்த இடத்துல என்ன மீனிங்? சம் ஆஃப் த ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 44 into x ப்ளஸ் 16. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஃபார்முலாவில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரும்னு நினைக்காதீங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மெட்டில் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கும். பட் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க? இதான் ஆல்ஃபா, இதான் பீட்டா. ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வரும், இங்கே ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதான் நம்ம ஃபார்மெட்டாக எடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் சம்மோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். The same model we want to find out the second questions. So second questions abbreviation என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 2 by alpha and 2 by beta. So first rootக்கு பேரு 2 by alpha and second rootக்கு பேரு 2 by beta. The same model happening the second subrogation also. The second subrogation root வந்து 2 by alpha and 2 by beta. ஸோ இப்போ 2 by alpha 2 by பீட்டாவோட வேல்யூஸ் எடுத்து நம்ம அதே மாதிரி சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹியர் 2 by alpha ப்ளஸ் 2 by பீட்டா ரெண்டையும் நான் சம் பண்ணுறேன். பண்ணால் ஆல்ஃபாக்கும் பீட்டாவுக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். 2 into பீட்டா 2 into ஆல்ஃபா. 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 2 வெளியே எடுத்துட்டா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா உள்ளே இருக்கும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -4. ஸோ -4 அப்ளை பண்ணியாச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 6. ஹியர் வி வாண்ட் டு கேன்சல் இட். 2 2s are 4, 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into 3 3 மைனஸ் சிம்பிளுக்கு மேலே கேரி ஆகி -3. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். த சேம் ரூட்ஸை எடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 by alpha into 2 by beta is equal to எப்பயுமே இந்த மாதிரி ப்ராடக்ட் டிவைடில் நம்ம எல்சிஎம் எடுக்கக்கூடாது. எல்சிஎம் வராது, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணும், கீழே இருக்க நம்பரோட கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் மேலேயும் கீழே நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே வி கான்ட் ஏபிள் டு கேன்சல் இட். நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா மேலே இருக்கிறது நம்பர், கீழே இருக்கிறது வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வாட்டுக்கு இந்த டூவே அடிச்சிடாதீங்க. கேன்சல் இட் எப்பயுமே மேலேயும் கீழேயும் தான் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்க மேலே இருக்க நம்பர் இல்லை இங்கே இருக்க கீழே இருக்க நம்பரோட கேன்சல் பண்ணலாம், இல்லை இங்கே இருக்க மேலே இருக்க நம்பரோட இங்கே இருக்க கீழே இருக்கிறதோட கேன்சல் பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்லி வி வாண்ட் டு மல்டிப்ளை அலோன். ஓகேவா? ஸோ இப்போ 2 into 2 4, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ நவ் 4 டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4. ஸோ இப்போ ஹியர் வி வாண்ட் டு ரைட் -4. ஸோ 4 கேன்சல் பண்ணால் 1 -n கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அகைன் நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ x² மைனஸ் சிம்பிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் சம் ஆஃப் த ரூட்ஸ் -3 into x ப்ளஸ் product of the roots of the value -1. So here minus into minus plus 3x plus into minus minus. In the roots of the quadratic equations is it's clear for you. But now we want to find out third subdivision. The third subdivision roots is alpha square beta and beta square alpha. ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவும் நம்ம ரூட்ஸாக எடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். த தேர்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இது ஒரு ரூட்ஸ். அப்போ ரெண்டு ரூட்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டுலேயுமே வந்து
ஆல்ஃபாவும் காமனாக இருக்குது, பீட்டாவும் காமனாக இருக்குது. முதல் ரெண்டுலேயுமே நான் ஆல்ஃபா எடுக்கிறேன், ஒரு ஆல்ஃபா தான் எடுக்க முடியும். ஸோ ஹியர் ஒரு ஆல்ஃபா போச்சுன்னா ஒரு ஆல்ஃபா இருக்கும். அது மாதிரி ரெண்டுலேயுமே பீட்டாவும் காமனாக இருக்குது. ஸோ ஒரு பீட்டா எடுத்திருக்கேன். அப்போ இந்த பீட்டா வெளியே போயிடுச்சுன்னா வேறு ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே இந்த ஆல்ஃபா ஒன்று தான் இருந்துச்சு, வெளியே எடுத்துட்டோம். 2 பீட்டாவில் ஒரு பீட்டா வெளியே எடுத்துருக்கோம். ஸோ ஒரு பீட்டா இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்னு உங்களுக்கு வந்துருச்சா டேர்ம்ஸு. இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறத நம்ம ஃபஸ்ட் சம்மில் பார்த்துருப்போம். செகண்ட் சம்மில் இந்த டேர்ம்ஸில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ தேர்ட் சப்ரிவிஷன் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தேர்ட் சம்மில் இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிச்சி இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி நியூ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், கொஸ்டின்ஸோட டிஃப்ரென்ஸு ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் -4, சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ 6. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -24. இப்போ இதே மாதிரி இந்த ரூட்ஸ்க்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ப்ராடக்ட்னா உங்களுக்கு ஈஸி, சேம் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபானா என்ன பாயிரும்? ஆல்ஃபா கியூபு. பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டானா பீட்டா கியூபு. ஸோ இந்த மாதிரி இன்ட்டில் பவர் இருந்துச்சுன்னா நம்ம காமனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் கியூபு. ஸோ நவ் ஆல்ஃபா பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ டு யூ நோ வெரி வெல், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். -4 த ஹோல் கியூப். ஸோ -4 த ஹோல் கியூப்னா ஹவு டு ரிட்டன் அஸ் எப்படி எழுதுவோம்? -4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். எல்லாரும் கேஷ்லாம் என்ன பண்ணுவோம்னா -4 3 மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இது ராங், இது கிடையாது. -4 3 டைம்ஸ் எழுதணும். மேலே இருக்க அந்த பவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நம்பரை எத்தனை டைம்ஸ் எழுதணுன்ற மீனிங். ஓகே, இப்போ நவ் மல்டிப்ளை இட். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், சிம்பிளை முதல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் மிஸ் பண்ண மாட்டீங்க சம்ஸை. ஓகே, ஸோ 4 இன்ட்டு 4 16, 16 4s are 64. திஸ் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாமா? இப்போ திரும்ப நான் ஃபார்முலா எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு மெமரைஸ் ஆகிருக்கும். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ எவ்வளவு? -24. அதனால் ப்ராக்கெட் போட்டுக்குவோம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -64. ஸோ ப்ராக்கெட் போட்டு -64. ஏன்னா ஒரு சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு வேறு சிம்பிள் வந்தாலோ சேம் சிம்பிள் வந்தாலும் ப்ராக்கெட் போட்டு தான் செய்யணும். ஓகே, ஸோ இப்போ நவ் வி ஹாவ் டு கேன்சல் திஸ் ப்ராக்கெட். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் 24x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -64. திஸ் இஸ் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் தி கிவன் ரூட்ஸ். இந்த ரூட்ஸ் கொடுத்துருக்க ரூட்ஸுக்கு இதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது டேர்ம்ஸாக மாற்றுறது. இந்த டேர்ம்ஸில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி இதோட மட்டும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா செகண்ட் சம் மாடல். அந்த வேல்யூஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது தேர்ட் சம் மாடல். இவ்வளோ தான். ஆல்ஃபா பீட்டா வச்சு நீங்கள் பயப்பட வேணாம். ஈஸியான சம்ஸு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த சம்மு புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.